வணக்கம். கிறிஸ்தவ தேவாலயங்களில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை முன்னிட்டு உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடப்பட்டது. இயேசு கிறிஸ்து உயிர் துறந்த புனித வெள்ளியின் 3ஆம் நாளான இன்று இயேசு உயிரோடு எழுந்ததை இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவாக கொண்டாடினர். அதன்படி புனித ஜென்மராக்கினி மாத ஆலயத்தில் மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் 4 பகுதிகளை கொண்ட திருவழிபாடு நடைபெற்றது. இதில் இயேசு உயிர் தெழுந்ததை குறிக்கும் வகையில் புதிய ஒளியேற்று சடங்கு, இறைவார்த்தை வழிபாடு, அருளடையாள வழிபாடு, திருவிருந்து வழிபாடு ஆகிய வழிபாடுகளுடன் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருப்பலிகள் அனைத்திலும் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் பங்கு தந்தை தாமஸ் அடிகளாரின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் அருட்பணி மெல்கி செதேக், அருள்பணி சார்லஸ், அருள்பணி உதவியாளர்கள் சார்லஸ் கோலன், ஆபிரகாம் ஆகியோர் உடனிருந்து புதிய ஒளியேற்று சடங்கு, இறைவார்த்தை வழிபாடு, அருளடையாள வழிபாடு, திருவிருந்து வழிபாடு ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றன. இயேசு உயிர்த்தெழுந்த விழாவின் அனைத்து திருப்பலிகளிலும் பங்கு மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இதேபோன்று குருசுக்குப்பம் தூய பிரான்சிஸ் அசிசி ஆலயத்தில் நடைபெற்ற இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவில் பங்கு தந்தை பெர்க் மான்ஸ் பீட்டர் தலைமை தாங்கி திருப்பலிகளை நடத்தினார். இதில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு 4 வித வழிபாட்டினையும் செய்து வழிபட்டனர். இதேபோல அரியாங்குப்பம் ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த நாளான இன்று பெருவிழா கொண்டாடப்பட்டது. பங்கு தந்தை சேவியர் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பங்கு மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ஆளுநர் இக்பால் சிங் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து அவரது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று சவுத் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இயக்குனர் ஜிதேந்திர பால் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சவுத் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இயக்குனர் கூறுகையில், புதுவை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வைத்திலிங்கம் பஞ்சாப் மாநிலத்திற்கு வந்தபோது புதுவையில் முதலீடு செய்ய என்னை அழைத்தார்கள். அதன்படி நாங்கள் ட்ரஸ்ட் அமைத்து மருத்துவ கல்லூரி தொடங்க முடிவு செய்தோம். எங்களுக்கு ஏற்கனவே மருத்துவத்துறையில் அனுபவம் உண்டு. ஏனென்றால் நாங்கள் பஞ்சாபில் ஹோமியோபதி மருத்துவ மையம் நடத்தி வருகிறோம். ஆனால் சிலர் வேண்டுமென்றே பல்வேறு புகார்களை எழுப்பி வருகின்றனர். மேலும் மருத்துவ கல்லூரி அனுமதிக்கு ஆளுநர் மற்றும் சிறப்பு அதிகாரி ஆகியோர் எந்த உதவியும் செய்யவில்லை என்றும், புதுவை அரசிடமிருந்து நிலமோ பணமோ பெறவில்லை என்று கூறிய அவர், ஆளுநரின் மகன்கள் ராஜினாமா குறித்து புதுவை அரசின் தலைமை பொறுப்பில் இருக்கும் தலைமை செயலருக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளோம். மேலும் மருத்துவ கல்லூரி அமைக்க புதுவை அரசின் அனுமதி சான்றிதழ் பல நிபந்தனைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ளது. புதுவை மக்களுக்கு இலவச கல்வி, மருத்துவம் அளிக்கவே ஆரம்பித்த மருத்துவ கல்லூரிக்கான பணி பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளதால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அவரது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று கூறினார்.
புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை புதுவைக்கு வருகை புரிந்த தினம் கொண்டாடப்பட்டு கூட்டு பிரார்த்தனை மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுவை அரவிந்தர் ஆசிரமத்திற்கு ஏப்ரல் 24ஆம் தேதி முதலில் அன்னை வருகை புரிந்தார். அந்த தினத்தை ஆண்டுதோறும் அன்னை புதுவைக்கு வருகை புரிந்த தினமாக கொண்டாடி வருகின்றனர். அதுபோன்று இன்று அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வருகை தினம் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு கூட்டு பிரார்த்தனை மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மற்றும் பொதுமக்களின் பார்வைக்காக அன்னை வாழ்ந்த அறை திறந்து விடப்பட்டது. இன்றைய கூட்டு பிரார்த்தனையில் உள்நாட்டு பக்தர்கள் மட்டுமன்றி வெளிநாட்டு பக்தர்களும் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் மற்றும் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். புதுவை கம்பன் கலையரங்கம் எதிரே உள்ள தனியார் பெட்ரோல் பங்கின் மேல்கூரை நேற்று இரவு பெய்த மழையினால் சேதம் அடைந்து விழுந்தது. இதனால் அங்கு பதட்டம் நிலவியது. புதுவை கம்பன் கலையரங்கம் எதிரே தனியாருக்கு சொந்தமான ஒரு பெட்ரோல் பங்க் உள்ளது. இங்கு வழக்கம் போல் வாடிக்கையாளர்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் போட்டுக்கொண்டு சென்றனர். இந்நிலையில் திடீரென பெட்ரோல் பங்கின் மேல்கூரை சரிந்தது. இதனால் அங்கு பதட்டம் நிலவியது. நேற்று மழை வெளுத்து வாங்கியதால் மேல் கூரையில் தண்ணீர் தேங்கி பாரம் தாங்காமல் சேதம் அடைந்து சரிந்து வீழ்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக இன்று பெட்ரோல் பங்க் செயல்படவில்லை. தக்காளி மற்றும் காய்கறிகளின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளியில் தக்காளி பயிரிடப்பட்டு புதுவை மற்றும் தமிழக பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதம் மழையின் காரணமாக தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்து கிலோ ரூபாய் 50 வரை விற்றது. ஆனால் தற்பொழுது மழை முடிந்துவிட்ட நிலையில் தக்காளி விளைச்சல் அதிகமானது. இதனால் கிலோ 5 ரூபாய்க்கு விற்ற தக்காளி தற்பொழுது 1.5 கிலோ 5 ரூபாய்க்கு விற்கிறது. இதேபோல காய்கறியும் விலை சரிந்துள்ளது. பெரிய வெங்காயம் 10 ரூபாய்க்கும், கேரட் 10 ரூபாய்க்கும், கோஸ் 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலத்தில் மீன்களின் விலை உயர்ந்து காய்கறி விலை சரிந்ததால் காய்கறிகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுகின்றனர். ஆனால் தற்பொழுது பெய்து வரும் கோடை மழை தொடர்ந்தால் மீண்டும் காய்கறி விலை உயர வாய்ப்புள்ளது. புதுவை மதுபாரில் ஏற்பட்ட தகராறில் பெயிண்டருக்கு கத்தி குத்து விழுந்தது. புதுவை உருளையன்பேட்டை பாரில் ஏற்பட்ட தகராறில் பெயிண்டருக்கு கத்தி குத்து விழுந்தது. புதுவை கென்னடி நகரை சேர்ந்த பெயிண்டர் சிலம்பரசன் நேற்று முன்தினம் சுப்பையா நகரில் உள்ள ஒரு பாரில் மது அருந்தும்போது அவரது மேஜையில் இருந்த தண்ணீர் பாட்டில் தவறி விழுந்து பக்கத்து மேஜையில் இருந்த கொம்பாகத்தை சேர்ந்த நாராயணன் மீது தண்ணீர் சிதறியது. இதனால் ஆத்திரமடைந்த நாராயணனும் அவரது நண்பரும் சிலம்பரசனை மடக்கி அசிங்கமாக திட்டி கத்தியால் இடது கையில் வெட்டினர். மேலும் சிலம்பரசனுக்கு கொலை மிரட்டலும் விடுத்தனர். இது குறித்து சிலம்பரசன் கொடுத்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை காவல்துறை உதவி ஆய்வாளர் நாகமணி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். மேலும் தலைமறைவான இருவரையும் தேடி வந்தார். இந்நிலையில் குற்றவாளி ஒருவரை போலீசார் கைது செய்தனர். புதுவை எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ஸ்ரீ சாரதாம்பாள் கோவிலில் ஸ்ரீஹரி அண்ணாவின் பக்த விஜய உபன்யாசம் நடைபெற்றது. புதுவை எல்லைப்பிள்ளை சாவடி சிருங்கேரி சிவகங்கா பீடம் ஸ்ரீ சாரதாம்பாள் கோவிலில் ஸ்ரீஹரி அண்ணாவின் ஸ்ரீ பக்த விஜய உபன்யாசம் நடைபெற்று வருகிறது. அதன்படி தினமும் ஆதி சங்கரர் சரித்திரம், ஸ்ரீ ஞானேஸ்வரர் சரித்திரம், ஸ்ரீ நரசிம்ம மேதா சரித்திரம் என்று வெவ்வேறு தலைப்புகளில் உபன்யாசம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உபன்யாசத்தை கேட்டு மகிழ்ந்தனர். மேலும் பக்த விஜய உபன்யாசத்தின் சிறப்பாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஹிதை மூல பாராயணமும் நடைபெற்றது. பின்னர் பகவான் கிருஷ்ணர் சிலைக்கு பூஜை செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.